ஒரு சிறிய கிராமத்தில் குமார் என்ற ஒரு பையன் இருந்தான். அவன் தினமும் வேலைக்குப் போய்தான் சாப்பாடு. ஆனா குமாருக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது. ஒரு நாள் நான் பெரிய பணக்காரனாகணும் ஆசை. ஆனா அவன் வாழ்க்கை எளிதில்லையே. ஒரு நாள் அவன் வேலை தேடி காடுக்குள்ள போனான். அங்கே ஒரு வயதான சாமியார் மரத்தடியில் உட்கார்ந்து இருந்தார். குமார் அவரை பார்த்து கேட்டான், ஐயா, எனக்கு வாழ்க்கையின் முன்னேற வழி சொல்லுங்க. சாமியார் புன்னகையுடன் ஒரு சிறிய விதை கொடுத்தார். இந்த விதையை நடு, அது உன் வாழ்க்கையை மாற்றும்னு சொன்னார். முதல் நாள் குமார் அந்த விதையை வீட்டுக்கு கொண்டு போய் மண்ணில் நட்டான். தண்ணீர் ஊத்தினான். அடுத்த நாள் பார்த்தான், எதுவும் இல்லை. அவன் விட்டுவிடவில்லை. நாட்கள் கடந்து ஒரு வாரம், ஒரு மாதம், 3 மாதம், எதுவும் முளைக்கவில்லை. கிராமத்துல உள்ளவர்கள் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஏய் குமார், மண்தான் வளருது போல. ஆனா குமார் ஒவ்வொரு நாளும் தண்ணீர் ஊத்தினான். நம்பிக்கை விடவில்லை. 6வது மாதம் சின்ன பச்சை முளை வந்தது. அந்த நாள் குமார் சந்தோஷம். அந்த முளை மெதுவாக மரமா வளர்ந்தது. ஆண்டுகள் கடந்தது. அது ஒரு பெரிய மரம் ஆயிற்று. அந்த மரம் மட்டும் இல்ல, அந்த மரத்துல இருந்து நிறைய பழங்கள் வந்தது. குமார் அந்த பழங்களை விற்க ஆரம்பிச்சான். அவன் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. கிராமத்துல இருந்த அதே மக்கள் இப்போ அவனை பாராட்டினாங்க. நீதான் உண்மையான வெற்றி மனிதன். ஒரு நாள் குமார் அந்த சாமியாரை தேடி போனான். ஐயா, அந்த விதை எனக்கு வாழ்க்கையே மாற்றிவிட்டது. சாமியார் சொன்னார், விதை மட்டும் இல்ல, உன் பொறுமைதான் உன்னை வெற்றி அடைய வைத்தது.